सीतापति राम 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 கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீபதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரீமத் பாகவத மகா யஜ்ஞத்தில் பிரகலாதனுடைய உபதேசத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன சொல்கிறாருன்னா, கோ கிரகேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரிய. இந்திரியங்களை எதிலும் தவறு உடையவனாக, ஏதாவது என்ன ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துராபூரேன காமேன மோகேனச்ச பலியசா சேஷம் கிரகேஷு சக்தஸ்ய பிரமத்தஸ்ய அவயாதிஹி. அதாவது 90 வயசில் கூட ஆசைகள் பூர்த்தி அடையாத ஆசைகளோட அதிகமான மோகத்தோட, அந்த மோகத்தினுடைய பலமுள்ள மோகத்தினால வசப்படுத்தப்பட்டு மிச்சமுள்ள காலத்தை வீட்டிலேயே பட்டுதல் கொண்டவனாக, இப்படி ஏமாந்தவனாக பொழுதுபோக்குகின்றான். சேஷம் கிரகேஷு சக்தஸ்ய, மிச்சமுள்ள காலத்தை வீட்டில் உள்ள பட்டுதல்களால், தன் குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் பட்டுதல்னால, அதே சமயத்தில் அவனுடைய ஆசைகளையும் பூர்ணமில்லாமல் துராபூரேன காமேன, ஏதோ ஒரு கவலை, ஏதோ பூர்த்தி அடையாத ஆசைகளோடுவே மனம் வெந்து போய், மனம் நொந்து போய் அப்படியே காலத்தை கழிச்சுண்டு, ஆனாலும் எதையாவது இன்னும் இப்போ கூட ஏதாவது அனுபவங்கள் கிடைச்சா அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். அவ்வளோ மோகம் அந்த குடும்பத்தில். மேலும் யாருன்னா ஏதாவது கொடுப்பாங்களா, யாராவது உதவி செய்வாங்களா, ஏதாவது தன்னுடைய அப்போ கூட ஏதாவது நொறுக்கத்தின்னு சொல்லலாமா, இல்லாது யாராவது தம் பேரம்பேத்தி வருவாங்களா, அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அப்போ கூட நிறைவேறாத ஆசைகளோடு இருக்கிறான். ஆனால் அவனுக்கு உடம்பு அந்தளவு ஒத்துழைக்காதனால ஆசைகள் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் இவ்வளோ நாள் வாழ்ந்தானே, எவ்வளோ ஆசைகள் அனுபவிச்சானு அதை பற்றி ஞாபகம் இல்லை. இன்னும் அவனுக்கு நிறைவேறின ஆசைகளோட நிறைவேறாத ஆசைகள் தான் நிறைய இருக்குது. அப்படியேப்பட்ட அதெல்லாம் பூர்த்தி பண்ணின்னு அவனுக்கு ஆசைகள் உள்ளுக்குள்ளே எழுமா. துராபூரேன காமேன, அவ்வளோ மோகமாக, அந்த மோகம் அவ்வளோ பலமுடையதாக இருக்குதான். அப்போ கூட அவனுக்கு என்னென்னா புதுசாக ஏதாவது சௌக்கியங்களை அனுபவிக்கணுன்ற ஆசை அவனுக்கு இருக்குதான். ஆனால் உடம்பு ஒத்துழைக்கலையே தவிர வயசு காலத்தில். ஆனால் அது மாதிரி பல விதமான ஆசைகளை அனுபவிக்கணுன்ற எண்ணம் மட்டும் அதிகமாக இருக்குதான், அது பலமாக இருக்குதான். அதுவும் துராபூரேன, அந்த 90 வயசுலேயும் துராபூரேன காமேன மோகேன சபலியசா, நம்மளுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த 90 வயசில் கூட ஆசைகள் இருக்குமா நிறைய. இன்னும் உலக ஆசைகளை அனுபவிக்கணுன்ற ஆசை அப்போ கூட இருக்குமா. என்னடா இவ்வளோ நாள் தான் நம்ம அனுபவிச்சு எண்ணத்தை கண்டோம். நாம் இந்த உலக சௌக்கியங்களை அனுபவிச்சு இப்போது கிருஷ்ண கதைக்கு வரலாம், பகவத் விஷயத்தில் ஈடுபடலாம் அப்படின்ற புத்தி வராது அவனுக்கு. அப்படி சொல்கிறார். சேஷம் கிரகேஷு சக்தஸ்ய, அப்போ கூட மிச்ச காலத்தை பகவத் விஷயத்துக்கு வரமாட்டான். அந்த கிரகேஷு குடும்பத்தில் உள்ள பட்டுதல்களாலேயே அப்படி ஏமாந்தவனாக வாழ்க்கை கழிச்சிடுறான் அப்படின்றார். சேஷம் கிரகேஷ் சக்தஸ்ய பிரமத்தஸ்ய அபயாதிச்ச பிரமத்தஸ்ய அபயாதிஹி. கோ கிரகேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரிய ஸ்நேக பாஷை திடீர் பத்தம் உற்சகேத விமோச்சிதம். யார் தான் இந்த வீட்டில் உள்ள பட்டுதலை என்னமா விட முடியும்? ஏன்னா இவன் தான் இந்திரியங்களை ஜெயிக்காதவனாக இருக்கானே, எதிலும் தவறுதல் உள்ளவனாகவே அந்த இந்திரிய சௌக்கியங்களே ஜெயிச்சது கிடையாது. இப்போ திடீர்னு இந்திரிய சௌக்கியங்களை விடணும்னா 90 வயசில் விட்டுற முடியுமா? அப்போ தான் பலவீனமாக இருக்கானே. இந்திரிய சௌக்கியங்கள் இன்னும் அனுபவிக்கின்ற ஆசை அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. மேலும் மேலும் நம்ம ஆசைகளை அனுபவிக்க எப்படி நெய்யை ஊற்ற அக்னியானதை மேலும் மேலும் எரிச்சிட்டு மேலும் வேண்டி நிற்குமோ, அது மாதிரி இது பூர்த்தி அடையாத ஆசைகளானது வயசு உடம்பு இழைச்சாலும் சரியா ஆசைகள் மேலும் மேலும் அதிகமாக இருக்குமா. அதுவும் பலியசக, அதுவும் பலமுடையதாக இருக்குமா. அப்படியேப்பட்ட இந்திரியங்களையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல கடைசி காலத்தில் கூட. அப்படி இந்திரியங்களை ஜெயிக்காமல் உலக பட்டுதல்னாலே கடைசியில் பலவிதமான ஸ்நேகங்களால் பாசங்களால் திருடமாக
பந்தப்படுத்தப்பட்டு இருக்கின்ற அவனுக்கு என்னமா அந்த விஷயங்கள்லேருந்து அவனால் விடுபட முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். கோ கிரகேஷு புமான் சக்தம் ஆத்மானம் அஜிதேந்திரியா. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவை அவன் எப்படி விடுவிச்சிக்க முடியும் இந்த இல்லற சௌக்கியங்கள் இருந்து? ஏன்னா அது அந்த ஸ்நேகம்தான், அந்த ஸ்நேகம் என்ற கயிறு தான் திருடமாக ஸ்நேகம் என்ற கயிறால் திடமாக கட்டுப்பட்டிருக்கிறானே. அப்படிப்பட்ட கயிறுகள்லேருந்து அவனால் எப்படி தன்னை விடுவிச்சிக்க முடியும்? சொல்லும் பார்க்கலாம். ஸ்நேக பாஷை திடீர் பத்தம் உத்சகேத விமோச்சிதம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். கோன் அர்த்த திருஷ்ணா, எவன் பணத்தின் மேலே உள்ள ஆசையை விட முடியும்? கோன் அர்த்த திருஷ்ணாம் விசுஜத்து. ஏன்னா ஏன் விட முடியாதுன்னா, பிராணியோக்கிய அபிய ஈப்சிதா, உயிரை விட மேலானதாக அந்த பணத்தை நினைக்கின்றானே. யோசிச்சு பாருங்க. அதனால் தானே எம் கிரீனாத்து பசுபிகி பிரேஷ்டேஸ் தஸ்கர சேவகோ மணிக்கு கிரீனாத்திய அசுபிகி பிரேஷ்ட தஸ்கரா சேவகோ மணிக்கு. அதனால் தானே உயிரை கொடுத்தாவது திருடர்கள்லாம் கூட போலீஸால் கண்டிக்கப்படுவாங்க, பார்த்தா சுட்டுடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட திருடனானவன் நிறைய பொருள்கள்லாம் திருட முயற்சிக்கின்றான். அதே மாதிரி ஒரு சேவகன் கடினமாக ஒரு எஜமானுக்கு சேவை செய்கிறான்னா, அவன் பல வேலைகள் ஈடுபடுறான்னா, அவன் தன்னுடைய உயர்ந்த நிலையை விட விட்டுட்டு ஒரு சேவகனாக இருந்து கூட தயாராக இருக்கிறான்னா பணத்துக்காக தானே. யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி கடல் தாண்டி வியாபாரம் பண்ணுறான், எந்த சமயத்தில் எந்த ஆபத்து வேணால் வரலாம், உயிரை எழுந்து, ஆனால் உயிர் போனால் கூட போயும்போது ஆனால் தனக்கு நிறைய பணம் வருமே அப்படின்னு அந்த பணத்து மேலே உள்ள ஆசையினால் தானே. அப்படியேப்பட்ட கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி இருக்கக்கூடிய அப்படியேப்பட்ட ஆபத்தை கூட எதிர்நோக்கி செல்கிறார்கள். அப்படியேப்பட்ட திருடன் கூட தான் உயிரை பணையம் வச்சு அந்த பணத்தை கொள்ளடிக்கிறான். அதே சமயத்தில் ஒரு சேவகனானவன் எஜமானனுக்காக உயிரையும் கொடுத்தாரு. ஏன்னா அவன் தான் குடும்பத்தை காப்பாற்றுவான், அவன் நிறைய பணம் கொடுப்பான்றதுனால தானே. அதே மாதிரி வியாபாரி ஆனவன் கடல் தாண்டி போகிற அந்த வியாபாரத்தில் நஷ்டமடையலாம் அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் கூட. அந்த வணிகனானவன், அந்த வியாபாரி ஆனவன் கடல் தாண்டி கூட எப்படியாவது அந்த வாணிபம் பண்ணுறான் இல்லையா? ஏன்னா அந்த பணம் கிடைக்குமே அப்படின்னு தான். அப்படியேப்பட்ட பணமானது ஒரு ஜடமானது. ஆனால் நம்ம ஜென்மாவானது வேல்யூபிளானது. இப்படியாப்பட்ட அந்த பணத்துக்காக தன் உயிரையும் செலவு பண்ண தயாராக இருக்கிறான். ஆனால் அவ்வளவுலாம் பகவான் எதிர்பார்க்கல. பகவானை அடையத்துக்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டால் போதும். உயிரை கொடுத்து பணத்தை தேடி அப்படி ஓடுறியப்பா, கொஞ்ச நேரம் பகவத் கதைக்கு வரலாமே, பகவத் குணானுபவங்களை இது பண்ணுறாங்க, குணானுபவங்களை அனுபவிக்கலாமேன்னா அதுக்கு செய்ய மாட்டானா. அப்படிப்பட்ட உயிரை கொடுத்து சம்பாதிக்கின்ற அந்த பணத்து மேலே உள்ள பட்டுத்தலை என்னமா விட்டுட முடியும் அப்படின்ட்டு பிரகலாதன் சொல்கிறாருங்க. கோன் வர்த்த திருஷ்ணாம் விசுஜேத்து பிராணிப்ய அபிய ஈப்சிதா எம் கிரீணாத்தி அசுபிகி பிரேஷ்டகி தஸ்கரா சேவகோவணிக்கு. அது மட்டும் இல்லை, கதம் பிரியாயா அனுகம்பிதாயாக சங்கம் ரகசியம் ருச்சிராம்ச்ச மந்திரான்னு சுஹ்ருச்சிச்ச ஸ்நேக சித சிசுனாம் கலாட்சரணம் அனுரக்த சித்தா. அதிகமான பிரியமானவளாகிய மனைவியிடத்தில், அவரிடத்தில் அதிகமாக கருணை காட்டக்கூடிய அவளுடைய சங்கமானது அவள் சங்கத்தினுடைய மேலே உள்ள ஆசையினாலேயும், அதே சமயத்தில் அவள் ருச்சிகரமாக பேசுகிற அந்த வார்த்தைகள் மந்திரம் போல் அவனுக்கு இனிக்கிறது தான். அந்த பெண்ணாசையை அவனை என்னமா விட்டுற முடியும்? அவள் மூலமாக கிடைக்கக்கூடிய புத்திரர்கள், மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய புத்திரர்கள் இருக்காங்க. அந்த புத்திரர்களால், அந்த புத்திரர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சிசுக்கள் இல்லையா, அந்த சிசுக்களுடைய ஸ்நேகசிதமான அந்த கலாட்சரணம், அதாவது அந்த மழை சொல்கள் மேலே உள்ள மயக்கம் இருக்குது இல்லையா, அதில் ஒரு மோகம் இருக்குது. அது என்னமா அவனால் விட்டுற முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம்.
அதே சமயத்தில் உறவினர்கள் மேலே உள்ள ஸ்நேகம் இருக்கே, அந்த ஸ்நேகத்தை என்னமா விட்டுற முடியும்? நம்ம நலன் விரும்பிகளாகிய நம்ம உறவினர்கள்லாம் இருக்காங்க, அவரெல்லாம் நம்மளுக்கு நலன் விரும்பியாக தான் இருக்கிறாங்க, ஏதோ விதத்தில் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க. நம்ம உறவினர்கள் இல்லையா, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது நம்ம நலன் விரும்பிகள் தான். அப்படிப்பட்ட அவரிடத்தில் உள்ள பட்டுதலானது அவரிடத்துல மனசை பறி கொடுத்துட்டானா, இப்போ மனைவியினுடைய அழகுலையோ மனைவியினுடைய அவளுடைய சங்கத்தில் ஆசைப்பட்டு அவள் பேசுகிற பேச்சில் மயங்கியோ ஆட்டோமேட்டிக்காக அவளையே நினச்சி நிற்கிற அவன் பெண்ணாசையை எப்படி விட முடியும்? அதே சமயத்தில் அவளை தன் மனைவியாச்சேன்னு அவளிடத்துல பாசம் வச்சிடறான். அதே சமயத்தில் அவள் மூலமாக கிடைக்கக்கூடிய புத்திரர்கள் இல்லையா, அந்த தன்னுடைய புத்திரர்களிடத்தில் உள்ள அந்த மழை சொல்ல மயங்கி இருக்கிறான். அந்த புத்திரர்கள் மேலே உள்ள பாசத்தை என்னமா விட்டுற முடியும்? மனைவினால் வரக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தை மேலே உள்ள பற்றுதல், அதே சமயத்தில் நம்ம உறவினர்கள், அந்த உறவுகள் மேலே உள்ள ஸ்நேகம், அதெல்லாம் நம்மளை விட முடியாது இல்லையா, அதில் பந்தப்பட்டுடுறான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா நமக்கு நிறைய புத்திரர்கள் உண்டாயிட்டா அந்த புத்திரர்களுடைய நினைவுகள் இருக்கு இல்லையா, புத்திரான் ஸ்மரம்ஸ்தா துஹித்ரூர் ஹிருதய்யா, அப்படிப்பட்ட புத்திரர்கள் மேலே உள்ள ஸ்மரணமும், அதே சமயத்தில் நம்ம பெண்கள் மேலே உள்ள பெண்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா அதே நினைவாக இருக்கும். ஐயா நம்ம பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருமே, அந்த புக்கத்தில் எப்படி இருக்காளுன்னு அதே நினைவாக இருக்கும் இல்லையா. புத்திரர்களிடத்துலையும் புத்திரிகளிடத்துலையுமே ஸ்மரணமாக இருக்கும். அவள் பகவத் ஸ்மரணம் அவன் எங்கே பண்ணுறது சொல்லும் பார்க்கலாம். அதை இங்கே சொல்கிறார். புத்திரான் ஸ்மரம்ஸ்தா துஹித்ரு ஹிருதய்யா பிராத்ருன் ஸ்வசுர்வா பிதருச்ச தீனவ். அப்படிப்பட்ட வயோதிகர்களாகிய தாய் தந்தரிடத்தில் பட்டுதல் உண்டாகும். அதே சமயத்தில் சகோதரத்தில் பட்டுதல் உண்டாகுது, சகோதரிடத்தில் பட்டுதல் உண்டாகுது. இப்படி எல்லா விஷயத்துலேயும் பட்டுதலை மேலே வளர்த்து கொள்கிறான். கிரகான் மனோக்தியார் பரிச்சேதாம்ச வீடுகள் மேலே பட்டுதல் கொள்கிறான். அதே மனசுக்கு பிடிச்சமாகிய நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிடிச்சமான பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, டிவி, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே உள்ள பட்டுதலை என்னமா விட முடியும்? இப்போ எல்லாத்துலேயும் அவனுடைய பட்டுதலானது இந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் பரவி இருக்கு பாருங்கள். அதே சமயத்தில் விருத்தி, நல்ல பணம் சம்பாதிக்கிற வேலைகள் மேலே உள்ள பட்டுதல், அதே சமயத்தில் நல்லா கஜானா, நிறைய பொக்கிஷம், பணப்பெட்டி, அப்போ பசு பிரித்திய வர்க்கான பசுக்கள் இடத்துலையும், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க இடத்துலையும், வேலைக்காரர்கள் இடத்துலையும், அதே சமயத்தில் இது மாதிரி உறவினரிடத்துலையோ எப்படி அவன் பட்டுதலை விட முடியும்னு நினைக்கிறீங்க? இத்தனை விஷயத்துலேயும் அவன் பட்டுதல் கொண்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்கிறார். கிரகான் மனோக்தியோர் பரிச்சேதாம்ச்ச விருத்தியஸ்ச குல்யா பசு பிரித்திய வர்க்கான்னு தெஜேத கோஷஸ்கிருதி வேகமானக கர்மாணி லோபத் அவிதிருப்த காமக. அதாவது ஒரு புழுவானது தனக்கு வாசம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டை கட்டிண்டு அந்த கூட்டினுடைய கட்டும்போது என்ன பண்ணுமா, அது வெளியே வரக்கூடிய வழியையும் அது மண்ணை போட்டு மூட்டுருமா. அதாவது என்னென்னா அந்த கூட்டையை அடைச்சிட்டா அதாலே வெளியே வர முடியாமல் அதுக்குள்ளே மாட்டின்னு எப்படி செத்து போதோ அது மாதிரி இவன் பந்தங்களை வளர்த்து கொண்டு அவைகள் பட்டுதல்னால அதிலிருந்து வெளியே வர வழி தெரியாமல் அந்த இல்லறத்திலிருந்து இறந்து விடுகின்றான். மோட்சத்துக்கு அவன் பிரயத்தனம் பண்ணுறதில்ல. ஏன்னா இவன் ஏன் அதுலேருந்து வெளியே வர மாட்டான்னா, ஏதோ ஒரு ஆசை, அந்த ஆசைகளை மேலே மேலே நிறைவேற்றி கொள்வதற்காக முயற்சி செய்து நிற்பான். அந்த ஆசைகளை விட்டு பகவத் விஷயத்துக்கு வானா வர முடியாது அவனால். அதான் சொல்கிறார், கர்மாணி லோபாத்து அவிதிருப்த காமக. ஏன் அதிகமாக கர்மாக்களை செய்கிறான்னா அவ்வளோ லோபம், அவ்வளோ பேராசை அதிகமாக இருக்குது. நிறைய சொத்து சேர்க்கணும், ஆமாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வசதிகளை பண்ணி கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளுக்கோ பேரங்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் எல்லா சொத்துக்களும் சேர்த்து அவங்கள திருப்திப்படுத்தணும், மனைவி திருப்திப்படுத்தணும், குழந்தையை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு தனக்கு உரிய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவருடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக அப்படி லோபம், அவ்வளோ பேராசையோடு கடினமாக உழைப்பானான். அதனால் கர்மாக்களை செய்வானான். அதனால என்னென்னா இவனுக்கு இருக்க வேண்டிய சொத்து நிறைய இருந்தால் கூட அவிதிருப்த காமகா, இவன் ஆசைகள் இன்னும் பூர்த்தி அடையலை. அதாவது எவ்வளோ ஆசை எவ்வளோ பொருள் இருந்தாலும் ஆனால் மேலும் மேலும் அடையணுன்ற ஆசை மட்டும் குறையில்லை. ஆமாம், அதில் அவன் திருப்தியாக இல்லை. அதில் இன்னொன்று மேலே பேராசை தான் படுறானே தவிர அதில் கிடைச்சதில் திருப்தி அடையலை. அப்படிப்பட்ட அவிதிருப்த காமனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார் இங்கே.
ஔபஸ்திய ஜைஹ்யம் பகுமன்யமானக, எவன் வந்து குடும்ப சுகத்தை பெருசாகவும் அதே சமயத்தில் நாக்கு ருச்சியை விதவிதமாக சாப்பிடணும், ருச்சி ருச்சியாக சாப்பிடணுன்ற ஆசையை உயர்வாக, வயிறு நிறைய நல்லா சாப்பிடணும்பா, திருப்தியாக நல்லா ருச்சி ருச்சியாக சாப்பிடணும்பா, அதுதான் அவனுக்கு பெருசு வாழ்க்கையில். ஆமாம், அந்த வயிற்று நிரப்புதலையும் அதே சமயத்தில் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலையும் குடும்ப சுகத்தில் சந்தோஷம் காண்பது, அதுதான் அவனுக்கு. அதை உயர்வாக மதிக்கிறவன் என்னமா கிருஷ்ண பக்தி உயர்வாக மதிப்பான் சொல்லும் பார்க்கலாம். ஔபஸ்திய ஜைஹ்யம், நல்லா ருச்சி ருச்சியாக சாப்பிட்றத உயர்வாக மதிக்கிறவன் குடும்பத்தில் அதை உயர்வாக என்னமா கிருஷ்ண பக்தியில் அவனுக்கு ருச்சி ஏற்படும் சொல்லும் பார்க்கலாம். அதான் இங்கே சொல்கிறார். தியஜேத கோஷஸ்கிருதி வேகமானக கர்மாணி லோபாத் அவிதிருப்த காமக. அது மாதிரி பணத்து மேலே உள்ள பேராசையினால் கடினமாக உழைக்கின்றான். ஆனால் எதுக்காகன்னு சொன்னால் குடும்ப சௌக்கியத்துக்காகவும் அதே சமயத்தில் நாக்கை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அப்படி அதிகமான கர்மாக்களை செய்கிறான். நிறைய வந்து இது மாதிரி சுகங்களில் உழண்டு கொண்டிருக்கிறான், அதையே பெருசாக மதிக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த மோகத்தை அவனால் எப்படி விட்டுற முடியும்? அதை பெருசாக மதிக்கிறான், அதே உயர்வாக மதிக்கிறான்னா அவன் எப்படி இதெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ண பக்தி வாசனை வந்துடுவானா? இந்த மோகமெல்லாம் பலமாயிடுச்சுன்னா அவனால் விடவே முடியாதான். ஆமாம், நாக்கு அன்றைக்கி அவனுக்கு ருச்சி ருச்சியாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவ்வளோ லேஸில் அந்த ருச்சியை விடவே முடியாது அவனால். ஏகாதசி அன்னைக்கு கூட அவனுக்கு ருச்சியாக சாப்பாடு போட்டு வாங்கணும். ஆமாம், அப்போ கூட ருச்சியாக தேடி ஓடுவான், நொறுக்கு தண்ணி எதாவது தான் தேடி ஓடுவான். ஆமாம், அந்த நாக்கு மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் கண்ட்ரோல் ஆகாது. ஆனால் நாக்கு மட்டும் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னா எல்லா புலன்களும் தன்னாலே கண்ட்ரோல் ஆகிடும். அதனால தான் அந்த நாக்கில் வந்து பகவானுக்கு படைக்கப்பட்ட உணவு தான் சாப்பிடணும். நாக்கில் பகவான் நாமா நிறைய சொல்லலாம், இதுபோல் பகவத் கதைகளை பேசலாம். ஆமாம், அந்த நாக்கு தான் ரொம்ப சக்தி உடையது. அதனால் வந்து அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அது சொல்கிறார். ஔபஸ்திய ஜைஹ்யம் பகுமன்யமான கதம் விரஜ்யேத துரந்த மோக. அப்படிப்பட்ட விட முடியாத மோகத்தை என்னமா விட்டுற முடியும் அவனுக்கு இந்த குடும்பத்தில்? குடும்ப போஷாய வியன் நிஜாயுகு, குடும்பத்தை காப்பாற்றுறதுலே தன்னுடைய வீணா ஆயுளை வந்து வியர்த்தமாக்குறானே, தன் ஆயுஷை வந்து வீணா வியர்த்தமாக பொழுது போக்குறானே. அதனால் ஆயுள் தான் வீணாக போகுதே அப்படின்றது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேன்றானே. எதனால? குடும்பத்தை காப்பாற்றுறோம், குடும்பத்தை காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு கடைசியில் உங்கள் ஆயுசை வியர்த்தமாக்குறியே. ஒரு நாள் இறந்து போயிட்டேன்னா இந்த குடும்பத்தை விட்டு நீ போறியே அப்படின்னும் போது அப்போ வந்து நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக இந்த குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள்லாம் கூட வரப்போகிறது இல்லையே, அப்புறமா நீ எங்கேயோ போய் பிறக்க போறியே. அதை நினச்சி பார்த்ததுண்டா? இந்த அருமையான ஆயுள் காலத்தில் பகவத் பஜனை பண்ணலாமே அப்படி சொல்கிற. குடும்பம் போஷாய வியன் நிஜாயுகு ந புத்தியதே அர்த்தம் விகதம் பிரமத்தக. அப்போ கூட இந்த பணத்து மேலே உள்ள ஆசையை விட முடியாமல் இப்படி ஏமாந்து போகிறானே வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறார். சரி, அப்படி தான் இவன் கடினமாக உழைக்கிறான், பணத்தை சம்பாதிக்க ஓடுறான், சரி நல்ல சொத்துக்களை சேர்க்குறான், அந்த குடும்பத்தை திருப்திப்படுத்துகிறான், சரிப்பா. அப்போ கூட இவன் வந்து சந்தோஷமாக இருந்த பாடு கிடையாதே. 3 வித தாபங்களை அனுபவித்து தான் நான் அனுபவிக்கிறான். உடலால் ஏற்படக்கூடிய தாபங்களையும் நோய் நொடிகளாலேயும் விபத்துக்களாலேயும் அனுபவிக்கிறான். மனசால் ஏற்படக்கூடிய கவலைகளோ கோபமோ தாபமோ பயமோ எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். காமக்ரோத லோபங்களும் அனுபவிக்கிறான். அதுவும் விட்டப்பாடு கிடையாது. எல்லா துன்பங்களும் அனுபவிக்கிறான். பிற ஜீவராசிகளால், உறவினர்களால், எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்களும் அனுபவிச்சுருக்கான். இயற்கை உபாதிகளால் வரக்கூடிய துன்பங்களையும் அனுபவிச்சுருக்கான். அப்போ அத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் 3 வித தாபங்களாலும் பாதிக்கப்படுறான். அப்போ கூட அவனுக்கு அந்த புத்தி வரதில்லை. சர்வத்திர தாபத்திரைய துக்கிதாத்மா. இவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சா அவனுக்கு வைராக்கியம் உண்டாகலை, இவைகள் மேலே ஆசையை விடலை. அப்போ கூட அதில் பரிகாரம் பண்ணிட்டா அது எப்படியாவது மறுபடியும் அதே பந்தத்தில் போய் விழறான் பாரு. இந்த பந்தத்தில் போய் விழுந்ததுனால தானே இவர்களுக்காக இந்த குடும்பத்தை போஷிக்கத்தில் நீ பிரயத்தனம் பண்ணதுனால தானே இவ்வளோ துன்பங்களை அனுபவிக்கிற. அவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சு உனக்கு புத்தி வரலையே. கொஞ்சம் ஒரு விதத்தில் யோசித்து பார்க்க வேணாமா? அதனால் ஆயுசு தானே வியர்த்தமாக போகுது, காலம் தானே வீணாக பொழுது போகுது. யோசிச்சு பொழுதானது வீணாக தானே கழியுது. பகவத் சிந்தனை இல்லாமல், மோட்ச உபாயத்தை தேடிக்காமல், புருஷார்த்தத்தை தேடிக்காமல் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறானா? எவ்வளவு அடைஞ்சாலும் போதும்னு தோணலை. அபிதிருப்த காமகா. ஆமாம், ஒன்று அடையணும், ஒன்று சேர்த்துக்கணும். என்ன அப்படிப்பட்ட ஒரு மோகம்?
அவ்வளோ மோகமா இந்த உலக விஷயங்களை, அந்த மோகத்தை அவனால் விட முடியல இல்லையா. கதம் விரஜ்யேத துரந்த மோகா, அப்படி குடும்பத்தை போஷிக்கிறதுல அவ்வளோ சக்தனாக போயிடுறானே, ஆயுசு व्यर्थமாக போகுதுன்னு கூட கவனிக்க மாட்டானே. ந புத்தியதே அர்த்தம் விகதம் பிராமத்தா, அந்த பணத்து மேலே உள்ள ஆசையை அந்த புத்தினால் விட மாட்டானே. சர்வத்திர தாபத்திரைய துக்கித ஆத்மா நிர்வித்தியதே ந குடும்பராமக, அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும். ஆமாம், அந்த குடும்பத்தில் ரமிக்கிறதுல கொஞ்சம் கூட அதுலேருந்து வெளியே வரணுன்ற எண்ணமே அவனுக்கு ஏற்படலை. இவ்வளோ துன்பங்களை அனுபவிக்கிற அடப்பாய் புழுவாக துடிக்கிற, இவ்வளோ துன்பங்களை அனுபவிக்கிற, வாழ்க்கையில் இவ்வளோ துன்பங்களை ஆண்டவன் கொடுத்துன்னு இருக்கான், 3 விதமான தாபங்களையும் அனுபவிக்கிற, அப்போ கூட அந்த குடும்பத்தின் மேலே உள்ள பட்டுத்தல் முன்னால் விட முடியல, குடும்பத்தில் உள்ள அங்கத்தின் மேலே உள்ள பட்டுத்தலும் விட முடியல. அப்போ கூட அந்த குடும்பத்தில் ஏதாவது சந்தோஷத்தை எப்படியாவது இந்த துன்பப்பட்டாது ஏதாவது அந்த அதில் ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து அதை அடைஞ்சிடணும்னு நினைக்கிற பத்தியா. ஆனால் அந்த சந்தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சு கூட எப்படியாவது நம்ம சந்தோஷம் ஒரு நாள்னா ஒரு நாள் சந்தோஷம் அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு மேலே மேலே எப்படி காணல் நீரை நோக்கி மானானது பின்ன போய் ரிசிவாயின்னு இன்னும் கிட்ட கொஞ்சம் தொலைவு அடுத்த இதில் வந்து நம்மளுக்கு தண்ணி கிடைச்சிடும். அது தண்ணியே இல்லையே, இல்லாத தண்ணி எங்கேருந்து கிடைக்கும் சொல்ல பார்க்கலாம். நீ தண்ணி இருந்தால் தான்டா கொடுக்க முடியும் உனக்கு, தண்ணியே இல்லையாடா, அது காணல் நீர்றாது, தண்ணி மாதிரி தெரிதுடா, அதை புரிஞ்சுக்கிடா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் கேட்காம அந்த மானானது என்ன பண்ணுது, மிருகதிருஷ்ணிகா, இன்னும் கொஞ்சம் தொலைவு போனால் தண்ணி கழிச்சிடும், இன்னும் கொஞ்சம் தொலைவாக தண்ணி கழிச்சிடும், அப்படி கழிச்சிட்டு போய் அந்த மான் செத்து போகுது. அது மாதிரி வந்து இந்த குடும்பத்தில் எப்படியாவது சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் சந்தோஷம் இல்லைன்னு தெரிஞ்சிக்க மாட்டான். 3 வித தாபங்களை அனுபவிக்கிறான், திருப்பி அடிபடுறான், திருப்பி எவ்வளவு அடிபட்டாலும் புத்தி திருந்தது கிடையாது. எப்படியாவது நான் பணத்தை செலவு பண்ணினாவது அதுக்கு பரிகாரம் பண்ணினாவது அந்த குடும்பத்தில் நான் சந்தோஷத்தை அனுபவிச்சுடுவேன் அப்படின்றான். இது காணல் நீர், இதில் சந்தோஷம் கிடையாது. திருப்பி அடிபடுற, அப்போ கொஞ்சம் சுகம் கிடைச்ச உடனே ஆஹா இது நிரந்தரமாக இருக்குன்னு நினைக்கிற, அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா பெரிய அடியாக விழுது, அவன் மறுபடியும் துன்பப்படுற. தாபத்திரையே துக்கிதாத்மா, ஆமாம் துக்காத்மாவாக தான் இருக்கிற, ஆனாலும் அதுலேருந்து குடும்பராமாக அந்த குடும்பத்தில் ரமிக்கிறதுல மட்டும் உடம்புள்ள உன்னால் என்ன சௌக்கியம் இருக்குது, அந்த குடும்பத்தில் என்ன சௌக்கியம் இருக்குது, கனவுல நினச்சா கூட ஞாபகத்துக்கு வரல நம்ம அனுபவிச்ச சௌக்கியங்கள்லாம் பார்த்தா. கனவுக்கு நிகரானதான் கனவாது கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும், அந்த ஞாபகம் கூட இல்லை நம்மளுக்கு. திருப்பி அடிபடுறோம், ஆனால் அவஸ்தைப்படுறோம். நினச்சி பாருங்கள், இந்த பிரகலாத உபதேசத்தை நிதானமாக படிக்கணும், வார்த்தைக்கு படிக்கணும். ப்ராக்டிக்கலாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. ஒன்றாவது பொய்யா இருக்கா பாருங்கள் நீங்கள். ஜைஹ்ய உபன்யஸ்தம் பகுமன்யமானக, நாக்கு ருச்சியும் குடும்ப சுகத்தையுமே உயர்வாக மதிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கிருஷ்ணத்தில் பக்தி உண்டாகிறது வாய்ப்பு கிடையாது. நீ தான் நாக்கு ருச்சியில் இருக்கு, நீ கிருஷ்ண பக்தி ருச்சியில் நீ வரப்போகிற, நீ கிருஷ்ண காதில் என்ன ருச்சி ஏற்பட போகுது. விதவிதமாக பலகாரமாக சுவையாக செய்து சாப்பிட்ணும். சமையல் கட்டில் புதுசாக ஆகி சாப்பிட்ணும், வித்தியாசமாக சாப்பிட்ணும். இன்னைக்கு காய்கறி வகைகள் பல விதமான வேறு காய்கறிக்கா, அது நம்ம மறுநாள் வேறு மாதிரி வித்தியாசமாக. இதில் தானே நீ கில்லடியாக இருக்கிற, சுவையாக சாப்பிட்றதில்ல. நீ எங்கே கிருஷ்ண பக்தி வரப்போகிற சொல்லும் பார்க்கலாம். விதவிதமாக அனுபவிக்கணும். அது வேறு வெளியில் போய் ஹோட்டலில் போய் பல விதமான இந்த பசங்க பார்த்தா நிறைய கேக்கு ஐஸ்கிரீமு கண்டதெல்லாம் வயிற்றுல போட்டுதும் பாருங்கள். செப்டி டேங்கா இது, வயிற்றுல கண்டதெல்லாம் தூக்கி போகிறதுக்கு. எதை சாப்பிடணுன்னு ஒரு இதுவே கிடையாது, ஒரு வரமுறையே இல்லாமல் கண்டதை சாப்பிட்றது. இன்றைக்கி பிராமணர்லாம் கூட மாறிட்டாங்க, எல்லாமே கண்டதை சாப்பிட்றாங்க. அப்படி ஒரு நாக்கு ருசியா, அந்த நாக்கு அடக்க முடியலையா. எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும், அளவுக்கு மீறி போச்சுன்னா அமிர்தம் விஷம்னுவாங்க. தேவையில்லைன்றேன். நீங்கள் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கொஞ்சம் உணவு வயிற்றுப்பாட்டுக்கு ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன தேவையோ அவ்வளோந்தான் போதும். ஒரு கஞ்சி குடிச்சிட்டோமா நிம்மதியாக அடுத்த நிமிஷம் பகவத் ருச்சியில் அந்த நாக்கு ருச்சி எப்படி இருக்குன்னா, பகவான் நாமா சொல்கிறதுல அந்த நாக்கு ருச்சியை வளர்த்துக்கணும். அதே சமயத்தில் பகவத் கதைகளை பற்றி பேசுறதுல நாக்கு ருச்சியை வளர்த்துக்கணும். இது இப்போ பேசுகிறோம் அதில் நாக்கு ருச்சியை வளர்த்துக்கணும். இல்லை பாகவத பாராயணம் பண்ணுறது, அந்த மூல பாராயணம் பண்ணுறதுலேயே நாக்கு ருச்சியை வளர்த்துக்கணும். இந்த நாக்கு ருச்சியை பயன்படுத்திக்கணும். அப்போ அந்த ருச்சியெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். குடும்ப சுகத்திலேயே இருக்கக்கூடாது. குடும்ப சௌக்கியமானது ஓரளவுக்கு தான். அதெல்லாம் உயர்வாக மதிச்சோம்னா பகவத் விஷயத்துக்கு வரமாட்டேன். நீ
அதனால் குடும்ப போஷாய வியன் நிஜாயுகு ந புத்தியதே அர்த்தம் விகதம் பிரமத்தா. இப்படி ஏமாந்து போனுக்கு அதில் விட முடியாது அவனுக்கு அப்படின்னு சொல்கிறார். சர்வத்திர தாபத்திரைய துக்கிதாத்மா நிர்வித்தியதே நஸ்ம குடும்ப ராமா. இவ்வளோ துன்பங்கள் பட்டு கூட புத்தி வர மாட்டேங்குது. திருப்பி அந்த குடும்பத்தில் ஏதோ சந்தோஷம் அனுபவிக்கணும்னு ஓடுறான். என்ன பண்ணுறது? சரி. வித்தியேஷு நித்யாவி நிவிஷ்ட சேதாக. சொத்து மேலே உள்ள பட்டுதல் அதிகமாக நிவிஷ்ட சேதாக. மனசு அப்படியே பறி கொடுத்துட்டான். அந்த சொத்தே தான் ஆயிட்டான். ஆமாம், ஒரு ஜடமான சொத்து மேலே பட்டுதல் கொண்டு இவன் நல்ல சைதன்யம் உள்ள இவன் ஜடமாக அந்த சொத்து மேலே உள்ள பட்டுத்தனாலே ஜடமான புத்தியுடையவன் ஆயிடுறான். ஆமாம், அந்த பணம் தான் குறிக்கோள் ஆயிடுறான். அபிநிவிஷ்ட சேதாக வித்வாம்ச தோஷம் பரிவித்த ஹர்த்து பிரேத்தியக சாதாப்பி அஜிதேந்திரியஸ்தத்து அசாந்த காம ஹரதே குடும்பி. இல்லை, ஏதோ முட்டாள் சரி விஷயம் தெரியாதவன்பா, அவன் பொருள் மேலே ஆசைப்படுறான், சொத்து மேலே ஆசைப்படுறான்னு சரி நியாயம். விஷயம் தெரிஞ்சு சாஸ்திரங்கள்லாம் படித்து பாகவத தர்மத்துலேயும் இருந்து அவங்க பொருள் மேலே ஆசைப்பட்டு பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறாங்க சொன்னால், அப்படி பிற பொருளை அபகரிச்சாது தான் சந்தோஷம் அடையணுமா அப்படி இருக்கிறான்னு சொன்னால், அதுவும் பாகவதத்தில் தர்மங்கள் இருக்கிறவங்க கூட இது மாதிரி இருக்கான்னு சொன்னால் நம்ம என்னத்தை சொல்லும் பார்க்கலாம். அப்போ எதுக்கு தான் பாகவதம் படிக்கிறது, எதுக்கு தான் நம்ம சாஸ்திரங்களை கற்றுக்கிறது, எதுக்கு தான் வேதங்கள்லாம் எதுக்கு தான் தர்ம சாஸ்திரங்கள்லாம் இவ்வளோ பிராமணர்களாக இருக்கிறது, எதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிறது, எதுக்கு தான் இவ்வளோ இவ்வளோ படிப்பு படித்தது எதுக்காக சொல்ல பார்க்கலாம்? பிற சொத்தை அபகரிக்கிறதுக்காக, பணத்து மேலே மோகத்தில் அலையிறதுக்காக, ஜென்மம் கரையறதுக்காக படிக்கலையா நம்ம சாஸ்திரங்களை? அப்படியே ஏதோ மூடந்தான், விஷயம் தெரியாதவன் தான் அதில் ஈடுபடுறான். சரி, பணம் சம்பாதிக்கிறதுன்னா பிற சொத்தை கூட அபகரிக்கிறான். விஷயம் தெரிஞ்ச கூட அப்படி ஈடுபடுவான். சொல்லுங்க போகலாம். பரவித்த ஹர்த்துகு, பிற சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறானா. யாருன்னா படம் நல்லா படித்தவனே அது மாதிரி நடந்துக்கிறானா சொல்கிறார். அதாவது பிரேத்தியேக சாதா அஜிதேந்திரியஸ்தத்து, அதாவது இறந்த பிறகு நரக தண்டனை பயங்கரமாக இருக்கும்னு தெரிஞ்சு கூட அதில் உள்ள தோஷத்தை வித்வாம்ச தோஷம் பரிவித்த ஹர்த்துகு பிரேத்தியேக சாதா அஜிதேந்திரியஸ்தத்து அசாந்த காமோ ஹரதே குடும்பி. அந்த குறையாத அபிலாஷை, அந்த அளவுக்கு அதிகமான அபிலாஷையுடையவனாக ஆசையுடையவனாக இருக்கிறான். அதனால் பிறர் பணத்தை போய் திருடுறானா. ஹரதே குடும்பி. அப்படி பிறர் சொத்தை அபகரிச்சாது தன் குடும்பத்தை காப்பாற்றணுமா. அவ்வளோ குடும்ப பட்டுதலானது அவனுக்கு மேலே ஏறி போய்க்குது. அவனுக்கு மனசில் அப்படி ஏறி போய்க்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். சரி, வித்வான் அவித்தம் தனுஜா குடும்பம் புஷ்டான் புஷ்டான் ஸ்வலோகாய ந கல்பதேவை. அதாவது குடும்பத்தில் பட்டுதல் உள்ளவன் எந்த அளவுக்கு இந்த தேகத்து மேலேயும் குடும்பத்தில் மேலேயும் பட்டுதல் உள்ள, தேகத்தினால உண்டான குடும்பத்தில் பட்டுதல் உள்ளவனாக இருக்கானோ அவனுக்கு ஆத்ம ஞானத்தை ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கான தகுதியற்றவனா போயிடுறான். ஆத்ம ஞான தகுதி உடையவனா ஆவறதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஸ்வீய பாரக்கிய விபின்ன பாவக ஸ்தம பிரபத்தியேத யதா விமூடக. தானென்றும் பிறனென்றும் இந்த வேத புத்தியானது மூடனுக்கு உண்டாவது போல படித்தவனுக்கும் உண்டாகுதே. அப்படிப்பட்ட வேத புத்தி விலகணும் தானே நாம் ஆத்ம ஞானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம். என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட வித்வான் கூட இது மாதிரி இருக்கிறான். என்னென்னா தேகத்து மேலே இந்த குடும்பத்து மேலே பட்டுதல் கொண்டு தன் குடும்பம் தான் வசதி, மற்றவங்க குடும்பம் எப்படி பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொத்து கூட அபகரிக்கிறான். அப்படிப்பட்ட தான் பிறன்ற பேத புத்தியோடவே வாழறான்.
அவனுக்கு அந்த மோகமானது விலகுது. மற்றவங்க சொத்தை அபகரித்தா, நம்ம சொத்து ஒருத்தன் அபகரித்தா நம்மளால் விட்டு விட முடியுமா? அது மாதிரி தானே பிற சொத்தை நம்ம நினைக்கணும். ஏன் இந்த பேத புத்தி? அவர்கள் எப்படின்னா போனால் பரவாயில்ல, என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணுன்ற அந்த ஒரு சுயநலம் எதுக்கு? அப்போ உனக்குள்ளே அந்த பேத புத்தி இருக்கு இல்லையா? அந்த குடும்பமும் நம்ம குடும்பமாக நினச்சோம்னா, அந்த பேதத்தை நீக்கி எல்லாம் ஒன்றுன்னு நினச்சா, அப்போ இன்னொருத்தர் குடும்பம் மட்டும் நம்ம குடும்பம் இல்லையா? நம்ம குடும்பத்தில் தப்பு கஷ்டம் வந்தால் மட்டும் கஷ்டம், மற்றவங்க குடும்பத்தில் கஷ்டம் வந்தால் கஷ்டம் இல்லையா? அப்போ நம்ம குடும்பம் மாதிரி நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக மற்றவங்க சொத்தை அபகரிப்போமா? யோசிச்சு பாருங்கள். படித்தவங்க கூட இது மாதிரி பண்ணுறான். இந்த பேத புத்தி நீக்கணும்னு இந்த சாஸ்திரங்களை படித்து பேத புத்திலாம் நீங்கன்னா அபேத நிலையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய 4 பேர் உபதேசம் பண்ண வேண்டிய வித்வான் கூட பிற சொத்தை அபகரிக்கிறான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் பாகவத் தர்மத்தில் இருக்கிறவங்க தன்னை போல பிறரை எண்ண வேண்டும், எல்லாரையும் சமமாக பாவிக்கணும். இந்த நான் எனது இந்த அகங்காரம் அமகாரமோ இல்லை தன்னை சார்ந்தவன் என்றும் பிறன் என்றும் இந்த பேத புத்தியோ இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. பிரகலாதன் சொல்லிக் கொடுக்குறாரு. வித்வான வித்தும் தனுஜா குடும்பம் புஷ்டன் ஸ்வலோகாய ந கல்பதே வை ஏ ஸ்வீய பாரக்கிய விபின்ன பாவக ஸ்தம பிரபத்தியத யதா விமூடக அப்படின்னு. ஏதோ ந கஷ்டித்து கொச்சகுத்திர சித்வாக தீனஹ ஸ்வம் ஆத்மானம் ஆலம் சமர்த்தக. அதனால ஏதோ ந கஷ்டித்து கொச்சகுத்திர சித்வாக தீனஹ ஸ்வம் ஆத்மானம் ஆலம் சமர்த்தக. எவன் இது மாதிரி தீனனாக லௌகிக ஆசைகளோடு இருக்கானோ அவன் தன் ஆத்மாவை விடுவிக்கக்கூடிய சக்தி அற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். விமோச்சிதம் காம திருஷாம் விகார கிரீடா மிருகோ என் நிகடோ விசர்க. அதனால் பெண்கள் தன்னுடைய காம பார்வைகளால் ஆண்களை மயக்கி அவர்கள ஒரு கிரீடா மிருகமாக, அதாவது விளையாட்டு கருவிகளாக ஆண்களை பயன்படுத்தி இப்படி அடிமைப்படுத்துகிறார்கள் இல்லையா? அந்த விஷயத்தில் எவ்வளோ பேர் மாட்டின்னு ஆத்ம லாபத்தை அடைய முடியாமல் போயிடுறாங்க. சரிங்களா? அதெல்லாம் நம்ம கவனிக்கணுமா? இதெல்லாம் பிரகலாதன் சொல்கிறாரு இங்கே. அதனால் தன்னை விடுவிச்சுக்க முடியல. ஏன்னா அந்த பெண் மேலே உள்ள காமத்தினால் ஆசையினால் இப்படி கிரீடா மிருகமாக அவர்களுக்கு விளையாட்டு பொம்மையாக தான் அடிமைப்பட்டு கிடக்கிறான். அதனால் அதெல்லாம் போய் மாட்டிக்கூடாது. அப்படிப்பட்ட கிரீடா மிருகோ என் நிகடோ விசர்க அதோ விதுராத்து பரிஹிருத்திய தைத்தியான் தைத்தியேஷு சங்கம் விஷயாத்மகேஷு. அதனால் அப்படிப்பட்ட துஷ்டஸ்ரீகளுடைய சங்கத்தை நம்ம அதே சமயத்தில் தைத்தியர்களாகிய அந்த அசுரர்கள்லாம் அப்படி தான் பெண் பித்தர்களாக நிறைய அசுரர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அசுரருடைய சங்கத்தை தூரம் விலக்கிட்டு நாம் என்ன பண்ணோம்? தைத்தியேஷு சங்கம் விஷயாத்மகேஷு உலக விஷயமான அந்த தைத்தியருடைய சங்கத்தை விலக்கி விட்டது. உபேத நாராயணம் ஆதிதேவம், அந்த ஆதிதேவனாகிய நாராயணனுடைய முக்த சங்கர் ஈஷிதோ அபவர்க. அந்த பகவானுடைய ஆதி தேவனாகிய ஆதி நாராயணனாகிய பகவானுடைய திருவடிகளை போய் நாம் சரணம் அடையணும். புரியுதுங்களா? அப்போ எல்லா சங்கத்தையும் நாம் விட்டுட்டு மோட்ச மார்க்கத்துக்கு நாம் பிரயத்தனம் பண்ண வேண்டும். அவன்தான் முக்தி அளிக்கக்கூடியவர், அந்த நாராயணன் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம், அவ்வளோ பிரயாசம் தேவையில்லையா பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு. அது இங்கே சொல்கிறார். ந ஹ்யச்சுதம் பிரேணயதோ பக்வாயசோ அசுராத்மஜாகா. இப்போ நம்ம சொன்ன ஆயுசை வியர்த்தமாக்குறான், காலம் பூரா குடும்பத்துக்காக உழைக்கிறான், இவ்வளோ கஷ்டப்படுறானே, பகவான் அடையத்துக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையே இல்லையே. சிம்பிளாக ஒரு புஷ்பம் கொடுத்தா போதும், ஒரு பழம் கொடுத்தா போதும், சந்தோஷம் அடைஞ்சிடுவானே பகவான். அதனால் அச்சுதனை சந்தோஷப்படுத்துறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ந ஹ்யச்சுதம் பிரேணயதோ பக்வாயசோ அசுராத்மஜ ஆத்மத்வாத் சர்வபூதானான் சித்தத்வாதிக சர்வதா. சரியா, அந்த பகவானை தேடி பிருந்தாவனத்துக்கு போனோமா, திருப்பதிக்கு போனோமா, எங்கே போனோம்னா அதெல்லாம் தேவையில்லை. எல்லா ஹிருதயத்திலையும் அகமருதி சன்னிவேஷன்னு ஒவ்வொரு ஹிருதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக வியாபிச்சிருக்கிறான்.
ஈஸியாக வழிபடலாம். பகவான் சித்தமாக இருக்கிறான். உடனே நமக்கு வந்து காட்சி கொடுக்கறதுக்கு, நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு நம்ம ஹிருதயத்திலே பகவான் வாசம் பண்ணுறான். நீ ரொம்ப எங்கேயும் போய் ஓடி அலைய வேண்டியதில்லை அப்படின்ட்டு பகவான் ரெடியாக நம்ம ஹிருதயத்திலே வாசம் பண்ணுறான். நம்ம ஹிருதயத்தில் மட்டும் இல்லை, ஸ்தாவர ஜங்கமங்கள், பிரம்மலோகம் மாதிரி எல்லா இடத்துலையுமே எறும்பு முதல் கொண்டு எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் வியாபிச்சிருக்கிறான். அதனால் எல்லா ஜீவராசிகளுக்கும் பகவானுடைய கோயிலாக பார்த்து கொண்டு நம்ம ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணி கொண்டு சுலபமாக பகவானை வழிபட்டு பகவான் நம்ம அடைய முடியும். அதிக பிரயாசம் தேவையில்லை. பக்வாயசோ அதிகமாக சிரமப்பட, தவம் பண்ண, யாகம் பண்ண போட பல விதமான பிரயாசங்கள்லாம் தேவையில்லை. குடும்பத்தை சந்தோஷப்படுறதுக்காக எவ்வளோ பிரயாசம் பண்ணு. இப்போ அது லைனாக வர்ணிச்சார். அப்போ கூட ஆசை அடங்கலை. குடும்ப சுகம்தான் இப்போ பெருசுன்னு மதிக்கிறேன். ஆனால் அதுக்காக வேண்டி கடினமாக உழைக்கிறேன். அப்படிப்பட்ட கர்மாக்கள் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சுலபமாக பகவான் ஹிருதயத்தில் வச்சு வழிபட்டாவே பகவான் கிடைச்சிடுவான். ஈஸியாக பகவானோட நம்ம பேசலாம், பழகலாம். புரியுதுங்களா? அப்படின்னு அசுர குழந்தைகளுக்கு பிரகலாதன் எடுத்து சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இந்த விஷயங்கள்லாம், இந்த ஞானத்தெல்லாம் வந்து சுதம் ஏதன் மயா பூர்வம் ஞானம் விஞ்ஞான சம்யுதம். இப்படி அனுபவபூர்வமாக ப்ராக்டிக்கலாக, தியரட்டிக்கலாக மட்டும் இல்லை, ப்ராக்டிக்கலாக நாரதத்திலேருந்து எப்படி வாழ்க்கையில் இதை கடைபிடிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாரதத்திலேருந்து இந்த ஞானத்தை நான் பெற்றேன். இந்த பாகவத தர்மத்தை நான் எப்படி இந்த பாகவத தர்மம் உங்களுக்கு சொன்ன இந்த பாகவத தர்மம்லாம் நான் நாரதர் வாக்கால் எனக்கு உபதேசமாக கிடைத்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ருதம் ஏதன் மயா பூர்வம் ஞானம் விஞ்ஞான சம்யுதம் தர்மம் பாகவதம் சுத்தம் நாரதாத்து தேவதர்ஷனாத்து. அப்போது தைத்திய புத்திரர்கள்லாம் அசுர குழந்தைகள்லாம் கேட்குறாங்க, அடே பிரகலாதத்துவம் வயம் சாபி ந அர்த்தகே அந்யம் வித்மகே குருமே. அப்போ இந்த சண்டமார்கள் தவிர வேறு குருவை நம்ம அறிய மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஏதப்யாம் குருபுத்திராப்யாம் பாலானாமபிஹீஸ்வரோ பாலஸ்ய அந்தபரஸ்தஸ்ய மகத் சொங்கோ துரன்வய சிந்தின சம்சயம் சௌமியா சியாத் சேத்து விஸ்ரம்பகாரணம். எங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குற மாதிரி நீ சொல்லுப்பா. ஏன்னா நீங்கள் சொல்கிறது நீ பொய் சொல்ல மாட்ட பிரகலாதா. ஆனால் எனக்கு இது சில விஷயம் நம்ப முடியல. ஏன்னா அந்த சண்டமார்க்கர்கள் தான் நம்ம குருவான். எங்கள் கூட தான் நீயும் பாடம் படித்தேன். ஆனால் நாரதர் எங்கேயும் வந்ததா தெரியலையே, எப்பவும் வந்ததா நாங்கள் பார்த்தது இல்லையே. உனக்கு மட்டும் நாரதர் வந்து எப்படி சொல்லி கொடுத்துட்டு போனார்? எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நாரதருக்கு கற்றுக்கணும்னு சொல்கிறியே, நமக்கோ வந்து இந்த சண்டமார்கள் தான் வேறு குரு அறிய மாட்டோமே. அதனால் என்னுடைய சந்தேகத்தை போக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசுர குழந்தைகள் கேட்டாங்க. அப்போது சொல்கிறார் யார் பிரகலாத் சொல்கிறாரு, அதை நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஒரு சமயம் வந்து எங்கள் அப்பா தவம் பண்ணுறதுக்காக மந்திரமலையில் போய் தவம் பண்ணுறதுக்காக போயிட்டார். போன பிறகு என்ன பண்ணுறான், இப்போது எங்கள் அப்பா இல்லாத சமயத்தில் வந்து இந்திரனானவன் எங்கள் அம்மா கயாதுவை அபகர்ஷின்னு போகிறதுக்கு பார்த்தான். அப்போ அபகர்ஷன் பார்த்தபோது அந்த சமயத்தில் அவள் கதறினா, என்னை விட்டுறான்னு எவ்வளோ கதறினா கூட விடாமல் அவளை பலவந்தமாக அபகர்ஷன் போனான். அபகர்ஷன் போகும்போது நான் கர்ப்பமாக, எங்கள் அம்மா கர்ப்பத்தில் நான் இருந்தேன். நான் வயிற்றில் நான் இருக்கேன். அந்த சமயம் கர்ப்பிணி ஸ்திரியான அவளை கதற அழிச்சும் போனான் இந்திரனானவன் பலவந்தமாக. அந்த சமயத்தில் வந்து நாரதர் எதிர்பட்டார். நாரதர், இந்திரா ஏண்டா யாரா அது அப்படின்னா, கயாது இரண்யகசிபனுடைய மனைவி. ஆமாம், அவளை அழிச்சும் போகிறேன்னு. எதுக்காடா அவளை அப்படி சித்திரவதை பண்ணுற? கர்ப்பிணி ஸ்திரீ, அவளை போய் பலவந்தமாக அழிச்சும் போறிய, என்னடா காரணம்னா, ஏற்கனவே ஒரு இரண்யகசிபு தொல்லை தாங்க முடியல, இவள் வயிற்றில் இன்னொரு அசுர வீரியம், இரண்யகசிபனுடைய வீரியம் வளர்கிறது. அந்த குழந்தை பிறந்த பிறகு அவனை நான் வதம் பண்ணிவிட்டு நான் விட்டுடுறேன். ரெண்டாவது இரண்யகசிபு வந்துட போகிறான். ரெண்டாவது இரண்யகசிபு வந்துட்டான்னா எங்களுக்கு தொல்லை தாங்க முடியாது. அதனால் அந்த குழந்தைய நான் வதம் பண்ணிவிட்டு நான் இவளை விட்டுடுறேன் அப்படின்னு இந்திரன் சொல்கிறான். என்னமோ நல்ல காரியம் பண்ணுற மாதிரி, பண்ணுறது கொலை, அதை போய் நல்ல காரியம் பண்ணுற மாதிரி அப்படி நாரதத்திலேயே, ஒரு சாதுவாகிய நாரதத்திலேயே சொல்கிறான். அடப்பாவி, அடே இந்திரா, இந்த குழந்தைய அவ்வளோ லேஸில் நீ கொல்ல முடியாதுடா, அவன் பரம பாகவதன்டாவன் அப்படின்னு நாரதர் சொல்கிறார். அயம் நிஷ்கில்பிஷா, அவன் எந்த ஒரு பாவமும் அறியாதவன்டா. இரண்யகசிபு மாதிரி மகா பாவி கிடையாது. நிஷ்கில்பிஷா, சுத்தமான பாவமே அற்றவன், சுத்தமான பாகவதன் அவன்.
யார் இந்த கையாது வயிற்றில் பிறக்கக்கூடிய ஒரு பையன் வந்து பரம பாகவதன், பாவமற்றவன். அதையும் நிஷ்கல்பிஷா சாக்ஷான் மகாபாகவதோ மகான்னு நாரதர் வாக்கால் சொல்கிறார். இன்னும் குழந்தை பிறக்க போகிறல, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய பார்த்து சொல்கிறார், சாக்ஷாத் மகாபாகவதோ, மகாத்மாடாவன், மகாண்டாவன். தெரிஞ்சுக்கோ, தொயா ந பிராப்சியதே சம்ஸ்தாம் அனந்த அனுச்சரோ பலிகி. நீ உன்னால் அவன் கொல்லப்பட முடியாதவன், அவனை கொல்ல முடியாது. நீ மட்டும் இல்லை, யாராலையும் அவனை கொல்ல முடியாது. ஏன்னா அனந்தோச்சரம், பகவானுடைய பக்தன், பகவானால் ரட்சிக்கப்படுபவன். அப்படிப்பட்டவனை அனந்த அனுச்சரோ பலிகி, அதனால் மகாபலசாலி, அவனை கொல்ல முடியாது. இதை கேட்டானோ இல்லையே என்று இத்தியுக்தஸ்தாம் விஹாயேந்திரோ தேவரிஷிர் மானயன் வச்சக. தேவரிஷி நாரதர் வாக்குக்கு மரியாதை கொடுத்து உடனே அவளை விட்டானான். எங்கள் அம்மா விட்டுட்டு அவன் என்ன பண்ணான்னா, அனந்த பிரிய பக்தியை நாம் பரிக்கிரமிய திவம் யயோ. உடனே எங்கள் அம்மாவை 3 சித்து வளம் வந்து அவளிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு, நான் கர்ப்பத்தில் இருக்கிறதுனால எனக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, ஒரு பாகவதன் கர்ப்பத்தில் வளர்றான்னு தெரிஞ்சவொடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு உடனே சொர்க்கலோகத்துக்கு போயிட்டான். அதுக்கப்புறமா தான் நாரதர் என்ன பண்ணார், அம்மா உனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கவலைப்படாத, என்னுடைய ஆசிரமத்துக்கு வா, நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி நாரதர் அழைச்சும் போயிட்டார். நாரதருக்கு ஆசிரமம் இருக்குதுன்னு இந்த இடத்துல தான் சொல்லப்படுகிறது. ஆமாம், அப்போ ஆசிரமத்தில் அழைச்சும் போய் என்னை உத்தேசித்து அவருக்கு நிறைய கதைகள்லாம் சொன்னார், பாகவத தர்மங்கள்லாம் சொன்னார். அவள் கேட்டுட்டே தூங்கிட்டா. ஆனால் அவள் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய நான் நாரதர் சொல்லக்கூடிய பாகவத தர்மங்களையெல்லாம் கிரகித்தேன். பகவானுடைய குணங்களெல்லாம் லீலைகள்லாம் கேட்டு ஆனந்தமாக அனுபவித்தேன். அப்படியேப்பட்ட நான் அந்த பாகவத தர்மங்களில் வந்து நாரதருக்கு வந்து நரநாராயணர்கள் தான் சொன்னாங்க. அந்த நாராயணத்திலிருந்து கேட்ட பாகவத தர்மத்தை எனக்கு சொன்னார். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பாகவத தர்மத்தை இப்படி தான் நான் கிரகித்தேன் அப்படின்னு சொல்கிறார் பிரகலாதன். அந்த சமயத்தில் நான் கர்ப்பத்தில் இருக்கும்போது அவர் பல கதைகள் சொல்லும்போது அந்த அம்மா கேட்பாளாம், ஜாக்கிரதையாக பகவதேஷி மாச்சின்னு கேட்பாளாம். யார் கையாது கேட்டுக்கிட்டே நம்மளாம் தூங்கிடுவாளாம். அப்படி இருக்கும்போது நான் தான் கேட்பேன். ஆனால் அவள் வந்து நாரதத்தில் வரம் கேட்டுட்டான். என்ன வரம் வேணும்னு சொன்னால், என் குழந்தை வந்து நல்லபடியாக என்னது என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு கேட்டுன்னா ஒரு வரம். 2வது வரம் என்னென்னா, இச்சா பிரசூதையே, என் கணவன் வர வரைக்கும் எனக்கு வந்து பிரசவம் ஆகக்கூடாது. அப்படிப்பட்ட வரத்தை கேட்டுட்டா. சரி, அப்படியே அவரோட ததாஸ்துன்னு அனுகிரகம் பண்ணிட்டார் நாரதர். அதுக்கப்புறம் வந்து நீண்ட காலம் தத்து காலசிய தீர்க்கத்வாத்து ஸ்திரீத்வான்னு மாதுர் ஸ்திரோதரியே ரிஷினாம் அனுகிரகீதம் மாம் நாதுநாப்ஜ அஜஹாத்து ஸ்மிருதிகி. அதாவது எங்கள் அம்மா கேட்டாங்க பாகவத தர்மத்தை நாரதத்திலேருந்து. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப நாள் ஆனதால் மறந்து போயிட்டாங்க. அதே ஸ்திரீ சாபல்யத்தினாலே மறந்து போயிட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் நாரதர் சொன்ன உபதேசமானது இன்றைக்கி வரைக்கும் ஞாபகத்திலேருந்து மறையலை. அதனால தான் உங்களுக்கு என்னால் அந்த நாரதர்கள்லேருந்து கேட்ட உபதேசமானது ரொம்ப நாள் ஆனாலும், கர்ப்பத்தில் கேட்டதானாலும், இன்றைக்கி வரையும் அந்த பகவத் அனுகிரகத்தினாலேயோ நாரதருடைய அனுகிரகத்தினாலேயோ ரிஷினாம் அனுகிரகீதம் மாம் நாதுநாப்தி அஜஹாத் ஸ்மிருதிகி. அதனால் கர்ப்பத்தில் கேட்டதாக இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் நான் மறக்காமல் இருந்து நாரதருடைய அனுகிரகத்தினால. எப்பவுமே குழந்தையாக இருக்கும்போது கர்ப்பத்தில் இருக்க குழந்தைக்கு என்ன தெரியும், அது ஏதோ ஒன்று எவ்வளோ விஷயம் கேட்டிருக்கோம். அது வந்து இப்போது ஒரு 10 வயசு பொறுத்து 10 வயசில் ஒரு 5 வயசு பையனை ஆன பிறகு கேட்டால் தெரியுமா, கர்ப்பத்துக்குள்ளே உனக்கு என்னென்ன ஞாபகம் வந்தது அப்படி கேட்டால் தெரியுமா? தெரியாது இல்லையா, மறந்துருக்கோம் இல்லையா. ஆனால் பிரகலாதன் மறக்கலையா. ஏன்னா நாரதருடைய அனுக்கிரகத்தினால அந்த நினைவானது அப்படி கர்ப்பத்தில் கேட்ட விஷயம் கூட அப்படியே நினைவில் இருந்து தான். அதுதான் இங்கே பிரகலாதன் சொல்கிறார், ரிஷினாம் அனுகிரகீதம் மாம் நாதுநாப்ஜ அஜஹாத் ஸ்மிருதிகி அப்படின்னு சொல்கிறார். அதனால் பவதாம் அபி பூயான்மே எது சத்தியதே வச்சக, உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படி நான் இந்த நடந்த கதைகள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வைசாரதி திஹி சத்தாக ஸ்ரீ பாலானாம் சமே யதாகா. அதனால் இது நான் சொல்கிற இந்த பாகவதத்தை யார் கடைப்பிடிக்கிறீங்களோ, யார் நம்பிக்கை கொள்கிறீர்களோ அவரெல்லாம் கூட ஸ்திரீகளோ அல்லது குழந்தைகளோ
அவர்களுக்கு கூட என்னை மாதிரி பாதுகாப்பு அவர்களுக்கும் ஏற்படும், அவருக்கும் கிருஷ்ண பக்தி உண்டாகும், நான் சொல்கிறதுல நம்பிக்கை கொள்வீர்களானால் அப்படின்ட்டு பிரகலாதன் சொல்கிறார். எப்படி ஜென்மாத்தியா ஷடிமே பாவா திருஷ்டா தேகஸ்ய நாத்மனஹா பலானாம் இவ விக்ஷக்ஷ காலேன ஈஸ்வரமூர்த்தினா. இப்போ ஷடிமே 6 விதமான விகாரங்கள் உண்டாகுது உடம்புக்கு இல்லையா? பிறக்கிறதுலேருந்து, அது வளர்கிறதுலேருந்து, அதுக்கப்புறமா வயோதிகம் அடையிறதுலேருந்து, அப்புறம் தேயறது, அப்புறமா வளர்ச்சி நிற்குது, தேயறது, அப்புறமா க்ஷீணிச்சு போகுது, அப்புறமா மரணம் அடையுது. இந்த 6 விதமான விகாரங்கள் தேகத்துக்கு உண்டாகுது இல்லையா? ஆனால் ஆத்மாவுக்கு உண்டாகிறது இல்லை. ஆத்மாவுக்கு இந்த விகாரங்கள் கிடையாது, தேகத்துக்கு தான் இந்த விகாரங்கள். அப்போது இந்த ஆத்மா விட்டு தேகம் பிரிஞ்சது இல்லையா? அது மாதிரி எப்படின்னா, ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் ஒரு பூ உண்டாகுது, பூவானது பிஞ்சாக உண்டாகுது, பிஞ்சானது காயாகிறது, காயானது கனியாக மாறிவிடுகிறது. அந்த கனியானது அதிகமாக பழுத்த போது அது க்ஷீணிச்சு போகிற நிலையில் வரும்போது அந்த மரத்தை விட்டு டக்குன்னு கீழே விழுந்துடுது இல்லையா? ஆனால் மரமானது இந்த விகாரங்களுக்கு உட்படலை, மரம் அப்படியே இருக்குது. அந்த மரத்தில் உள்ள பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி இந்த விகாரங்களுக்கு உட்படுறது எதுனா அந்த பழம்தான். அந்த பழமானது ஆன பிறகு அந்த மரத்தை விட்டு கீழே விழுந்தது. எப்படி இந்த போல் அந்த மரத்தில் இது மாதிரி பலவிதமான பழங்களை உண்டாக்குது, பிறகு அது விகாரம் அடையுது, பழுத்து போது அப்புறமா கீழே விழுந்தது. இது மாதிரி எத்தனையோ பண்ணுங்க. ஆனால் மரம் ஒரே மரம் தான், பலவிதமான பழங்கள் இது மாதிரி உண்டாகி கீழே விழுது. அது மாதிரி இந்த எப்படி மரம் விகாரம் அடையாமல் அது பழம்தான் விகாரம் அடைந்து கீழே விழுந்ததோ, அது மாதிரி இந்த ஆத்மா ஒன்று தான், இது பல சரீரங்களை எடுத்துக்கொள்கிறது. புரியுதுங்களா? அந்த சரீரமானது அழிந்து விடுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிரகலாதன் அந்த அசுர குழந்தைகளை சொல்கிறார். ஜென்மாத்தியா ஷடிமே பாவா திருஷ்டா தேகஸ்ய நான் ஆத்மனஹா. உடலுக்கு தான் இந்த மாற்றங்கள் தான், ஆனால் ஆத்மாவுக்கு கிடையாது. பாலானாம் இவ விரக்ஷஸ்ய காலின ஈஸ்வரமூர்த்தினா. எப்படி மரத்தில் பழம் போல் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு அந்த மரத்தில் பழம் விழுந்துறதோ, ஆனால் மரமானது விழுந்து போகுது இல்லையோ, அந்த மரம் போல தான் இந்த ஆத்மாவானது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறது, மரமும் அழியக்கூடியது தான், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறது. ஆனால் ஆத்மா அழியறது இல்லை. இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய பழங்களுக்கு எப்படி விகாரம் அடையுதோ அது மாதிரி இந்த ஆத்மா எடுத்துக்கொள்ளக்கூடிய உடலுக்கு தான் இந்த விகாரங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு பிரகலாதன். நல்லா புரிகிற மாதிரி சொல்கிறாரு. பலானாமிவ விரக்ஷஸ்ய காலின ஈஸ்வரமூர்த்தினா. அது எதனால் இந்த மாற்றங்கள் ஏற்படுனா, பகவான் காலரூபியாக இருந்து இந்த மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஆத்மாவை அதே சமயத்தில் பரமாத்மாவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மோகத்திலேருந்து, அதே சமயத்தில் நான் எனது அகங்காரம் மமகாரத்திலேருந்து ஒருத்தன் விடுபட முடியும்னா எப்படி பகவானை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அது சொல்கிறாரு, ஆத்மா நித்தியோ, இந்த பரமாத்மானவன் நித்தியமானவன், அவ்யயன் அழிவற்றவன், அதாவது தேய்வற்றவன், அதே சமயத்தில் சுத்தமானவன், அதே சமயத்தில் ஏகமானவன். அவன் ஒருத்தந்தான், பரமாத்மானா ஒருத்தந்தான், பகவான் ஒருத்தந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. இப்படிலாம் தெரிஞ்சுக்கணுமா. அந்த ஆத்மா நித்தியமானவன், அவ்யயம் அதாவது அழிவற்றவன், சுத்தமானவன், ஏகமானவன், க்ஷேத்ரஜன் இந்த உடல் என்ற க்ஷேத்திரத்தை அறியக்கூடியவன், ஆசிரிய அவன் ஒருத்தந்தான் ஆசிரியமானவன், அவிக்கிரியக அவன் எந்தவிதம் விகாரங்களுக்கும் மாற்றங்களுக்கும் உட்படாதவன் அப்படின்னு அர்த்தம். அவிக்கிரியக சொத்ருக்குன்னா தன்னைத்தானே பார்த்து கொள்பவன், மற்றவங்களையும் சாட்சியாக பார்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்மளை நாமளே பார்த்துக்க முடியாது. மற்ற வெளி விஷயம்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் பகவானுக்கு ஒரு படி என்னென்னா, சொத்ருக்கு தன்னைத்தானே பார்த்து கொள்ள முடியும், தன்னைத்தானும் உணரவும் மற்றவங்களையும் உணர முடியும். அப்படியேப்பட்டவனாக பகவானை தெரிஞ்சுக்கணுமா. அவிக்கிரியனா எந்தவித மாறுதலும் உட்படாதவன்னு தெரிஞ்சுக்கணுமா. ஸ்வத்ருக்குன்னா எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுமா. அதே மாதிரி ஹேதுனா எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறவன்னு தெரிஞ்சுக்கணுமா. வியாபகம் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறவன்னு தெரிஞ்சுக்கணுமா. அதே சமயத்தில் அசங்கியனா எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவன், எண்ணிக்கைக்கு உட்பட்டவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. அதே சமயத்தில் அனாவிருத்தகா எதனால் மறைக்கப்படாதவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. இப்படி இந்த 12 விதமாக ஏதே துவாதசபீர் வித்வான் ஆத்மனோ லக்ஷணீர் பரகி. இந்த ஆத்மாவுடைய லக்ஷணத்தை இப்படி உயர்வாக எவன் தெரிந்து கொள்கிறானோ அவன் அகம் மமேதி அசத்பாவம்,
நான் எனது என்ற இந்த அசத்தான பாவம் தேகாதோ மோகஜம் திஜைத்து, தேகம் முதலான குடும்பம், மனைவி, குழந்தைகள் போன்றவைகளிலிருந்து மமகாரமோ தேகம் முதலான அகங்காரமோ உடனே விட்டு விடுகிறான். அப்படின்னு அந்த தேகத்தினாலே உள்ள மோகமோ தேகத்து முதலானவைகளாக சம்பந்தப்பட்ட உறவினர்கள், மனைவி, குழந்தைகள் போன்ற அவைகள் உள்ள மமகாரம் போன்ற இவைகளால் உண்டாக்கூடிய நான் எனதுன்ற அந்த மோகத்தை விட்டுடுறான் அப்படின்னு இதில் பிரகலாதர் சொல்கிறாரு. எதனால்? பகவான் இந்த 12 விதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால தேகத்தின் மேலேயும் குடும்பத்தின் மேலே உள்ள அகங்காரம் மமகாரத்தை விட்டுட முடியும், அந்த மோகத்தை விட்டுட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு சாதனமாக சொல்கிறாரு. எப்படி விடும்னா, ஸ்வர்ணம் யதா கிராவசு ஹேமகாரா க்ஷேத்ரேஷு யோகை தத் அபிக்ஞ ஆப்னுயாத்து க்ஷேத்ரேஷு தேகேஷு ததா ஆத்மயோகி அத்தியாத்ம வித்து பிரம்மகதிம் லபேதா. எப்படின்னா, ஒரு சுரங்கத்தில் தோண்டக்கூடிய ஒரு பொண்ணானது அதனுடைய களிம்புகள் நீக்கப்பட்டு அது சுத்தமாக்கி அது எப்படி சொக்கத்தங்கமாக மாற்றப்படுகிறதோ அது மாதிரி இந்த பரமாத்மாவுடைய தன்மைகளை தெரிஞ்சுட்டு நாம் அத்தகைய தன்மைகள் உடையவர்கள் தான். இந்த உடல் அல்ல, இந்த உடலுடைய மாற்றங்களுக்கு உட்பட்டவர்கள் நம்ம கிடையாது. இந்த ஆத்மா எப்படி அழிவற்றதோ நாமளும் அதுபோல் அழிவற்றவர்கள், ஆத்மா எப்படி விகாரமற்றதோ அதுபோல் நம்மளும் விகாரமற்றவர்கள். அப்படி நம்மளுடைய சொரூபத்தை கம்பேர் பண்ணி இதனால் நம்ம இந்த ஆத்ம விசாரம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நமக்குள்ளே இருக்கிற தேகாபிமானம், அகங்காரம், மமகாரம் போன்ற அழுக்குகள்லாம் நீக்கப்பட்டு சொக்கத்தங்கமாக இந்த ஆத்மா பிரகாசிக்கும் அப்படின்றத இந்த உதாரணத்தினால் சொல்கிறார். அதே சமயத்தில் க்ஷேத்ரேஷு தேகேஷு, இந்த வீட்டு விஷயத்துலேயும் உடல் விஷயத்து மேலே பட்டுதலை நீக்கி அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவன் அறிந்து கொண்டு பிரம்மகதியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. க்ஷேத்ரேஷு தேகேஷு இதுதான் ஆத்ம யோக அத்தியாத்ம வித்து பிரம்மகதியும் லபேத அப்படின்னு சொல்கிறார். சரி, இதெல்லாம் பிரகலாதன் உபதேசம் பண்ணுறது. அடுத்ததான் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஒரு குருவை ஆசிரியக்கணும், அந்த குரு பரம பாகவதராக இருக்கணும். எல்லாம் புரிஞ்சுங்க. ஒரு குருவை ஆசிரிச்சாதான் குருவுக்கு போய் சுஷ்ரூஷை செய்ய முடியும். சுஷ்ரூஷைன்னா அவர்களுக்கு பணிவிடை செய்யணும். சுஷ்ரூஷன்ற பதமே என்னென்னா, சுஷ்ரூனா கேட்கறதுன்னு அர்த்தம். அவர் சொல்லுவதே நம்ம காதில் கேட்கறது. என்னது? பகவதுடைய குணானுபவங்களை நிறைய வாய் திறந்தால் பகவத் குணானுபவங்களை பேசக்கூடியவராக இருக்கணும், பௌதிக விஷயமாக பேசக்கூடியவராக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு குருவை ஃபஸ்ட்டு குருவை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சுலபமாக யாரை வேணாலும் குருவாக ஏற்றுக்க முடியாது டக்குன்னு. ஆமாம், அப்படிப்பட்ட குருவாக ஏற்றுக்கிட்டால் அந்த குருவுக்கு சுஷ்ரூஷை பண்ணணும், பக்தியோடு சுஷ்ரூஷை பண்ணணும், பக்தியோடு பணிவிடை பண்ணுமா. குரு சுஷ்ரூஷியா பக்தியா சர்வ லப்தா அர்ப்பணேனச்ச. நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் நம்ம எடுத்து அனுபவிக்கணும். அப்படி குருகுலம் வாசம் பண்ணுறவங்க சங்கேன சாது பக்தானம் ஈஸ்வரா ஆராதனை நினைச்ச. அப்படிப்பட்ட குருகுல வாசம் பண்ணி சாது சங்கத்தின் மூலமாக ஈஸ்வரனை போய் ஆராதனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பிரகலாதன். ஆனால் குரு எப்படி இருக்கணுன்றத இப்போ நல்லா கவனிங்க. ஸ்ரத்தையா தத் கதாயாம் ச கீர்த்தனை குணகர்மனாமு. அந்த குரு வாக்கத்தில் உள்ள குருவால் சொல்லப்படக்கூடிய கிருஷ்ண கதைகளை அந்த குருவானவர் எப்படி இருக்கணும்? முதல்ல நல்ல கிருஷ்ண கதைகளை தெரிஞ்சவராக இருக்கணும். எல்லாம் வாயை திறந்தால் கிருஷ்ண கதைகளை மட்டுமே பேசக்கூடிய குருவாக இருக்கணும். அந்த குருவிடத்தில் முழு நம்பிக்கையோடு அவர் சொல்கிற வாக்கியமானது பகவத் கதையானது உண்மையில் நடந்த விஷயம், எதுவும் பொய் கிடையாது அப்படின்னு பகவத் கதையில் முழுசாக நம்பிக்கையோடு கதை கேட்கணும். அப்போ தான் நமக்கு பேரானந்த நிலை ஏற்படும். ஏதோ கட்டுக்கதைன்னு நினச்சா அந்த அனுபவம் ஏற்படாது. பகவத் கதையில் எதையுமே உண்மையாக எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கிற அனுபவமே தனி. இப்படிலாம் நடந்ததா, இப்படிலாம் பகவான் கோவத்தனை உத்தாரணம் பண்ணனா அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆனந்தமே தனி. அது ஸ்ரத்தையினால் தான் வருமா, நம்பிக்கை கொண்டாதான் அந்த சுவையை நம்ம அனுபவிக்க முடியுமா, அந்த பாகவத அந்த கிருஷ்ண லீலைகளை சுவைக்க முடியுமா. சொல்ற ஸ்ரத்தையா தத் கதாயாம் ச கீர்த்தனை குணகர்மனாம். அந்த பகவானுடைய குணங்களை பற்றி கீர்த்தனை பண்ணணுமா, பகவானுடைய லீலைகளை பற்றிலாம் கீர்த்தனை பண்ணணுமா, அதையே எடுத்து பேசி அனுபவிக்கணுமா அந்த கதையில். அது மட்டுமா தத் பாதாம் புருகாத் தியானாத்து தன் லிங்கே ஈக்ஷா அர்ஹணாதிபிகி. அப்படியேப்பட்ட என்ன பண்ணணும், பகவானுடைய திருவடிகளையே தியானம் பண்ணணும்,
பகவானுடைய சிலைகள் நம்ம வீட்டில் இருக்கும், கிருஷ்ண சிலைகள். அந்த கிருஷ்ண சிலைகள் இருந்தால் அதை பார்த்து கொண்டே இருக்கணுமா. அதுக்கு நல்லா புஷ்பங்களால் அலங்காரம் பண்ணி, அதுக்கு நல்லா துளசியும் புஷ்பங்களும் ஆரஞ்சு வச்சு பகவானுக்கு நிறைய அழகழகாக மாலைகளை கட்டி போட்டு அலங்காரம் பண்ணி, முண்டாசு கட்டி அலங்காரம் பண்ணி, அவனுக்கு கண்ணில் மை தட்டி பார்த்து அலங்காரம் பண்ணி பார்த்து பார்த்து ரசிக்கணுமா. அந்த கிருஷ்ணனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும். ஆமாம், ஈக்ஷண அர்ஹணாதிபி. அதுக்கப்புறமா நிறைய புஷ்பங்களால் அவனுக்கு நிறைய அர்ச்சனைகள் பண்ணணும். கிருஷ்ணாய நமக கிருஷ்ணாஷ்டோத்திரம் இருக்குது. அதனால் இல்லை ஹரே கிருஷ்ணா ஹரிராமா சொல்லி அர்ச்சனை பண்ணலாம், இல்லை ராமராமான்னு சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். பகவான் எல்லாம் ஒன்று தானே. அப்படி புஷ்பங்களால் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறதுலேயும் அப்படி விக்கிரக ஆராதனை பண்ணணும். அந்த விக்கிரக ஆராதனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கிருஷ்ணனோட போய் பேசணும். குணகர்மனாம் கீர்த்தனாதிபி. அது என்னன்னா, அவனுடைய குணங்கள் கிருஷ்ணானி இப்படிலாம் பண்ணியா, நரசிம்ம அவதாரம் எடுத்தியா, அந்த பிரகலாதன் இடத்துல போய் நீ கொஞ்சனியா, தலைமையில் போய் நிறைய பேசினியாமே, எங்களை பேச மாட்டியா கிருஷ்ணா அப்படின்ட்டு இப்போ கிருஷ்ண இடத்துல போய் கொஞ்சணும். அப்போ நீ திரிவிக்ரம அவதாரம் எடுத்தியே, ஏதோ ஒரு தடவை எடுத்துக்காமையா பார்க்கலாம். திரிவிக்ரம அவதாரம் கிருஷ்ணா நான் பார்க்கணும் ஆசையாக இருக்காதா எனக்கு. அப்போ அந்த கிருஷ்ணா சுபலா உள்ளத்தில் தான் பேசுவியா, எங்களை பேச மாட்டியா அப்படி கிருஷ்ணனுக்கு அழகாக வாயில் வெண்ணெய் தடவி அதை பார்த்து ரசிக்கணும். கிருஷ்ணனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி பார்த்து பார்த்து ரசிக்கணும். இதெல்லாம் ஒரு சல்லாபம், இது ஒரு சந்தோஷம் இருக்குது. இதில் நிறைய சந்தோஷம் இருக்குது. அந்த கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறவங்களுக்கு தான் அந்த பகவான் விக்கிரக ஆராதனை இருக்கே, அப்பா அந்த ஆனந்தமே தனி. பகவானோட கொஞ்சம் கொலாவின்ட்டு பேசினே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அப்போ பாகவதம் படிக்கிறேன் கேட்குறியா, நான் ஒரு அத்தியாயம் படிக்கணும், அவனுக்கு கோவர்த்தனத்தாரம் படிக்குவா, காளி நத்தனம் படிக்குவா, எது படித்தா பிடிக்கும் உனக்கு? சரி, எனக்கு பிடிச்சது நான் படிக்கட்டுமா, நீ கேட்குறியா அப்படின்னு போதனா மோட்சம் ஒரு நாள் படிப்போம். படித்து அனுபவிச்சு நீ இப்படிலாம் பண்ணியா, அந்த போதனைக்கு கூட தாய்க்கு சமமான யசோதைக்கு சமமான பதவி கொடுத்தியா, எவ்வளோ கருணை இல்லை கிருஷ்ணா, நீ எவ்வளோ கிருபாலு இல்லை நீ, அப்படியேப்பட்ட திரௌபதிக்கு அவ்வளோ சேலைகளை கொடுத்து காப்பாற்றினியா, எவ்வளோ கிருப கிருஷ்ணா அவனுக்கு. அப்படியேப்பட்ட ஆபத் பாந்தவனாக இருக்குது, கஷ்ட காலத்தில் உன்னை தவிர யார் கிருஷ்ணா உதவுவாங்க, அப்படிப்பட்ட பக்தவத்சலன் இல்லையா நீ அப்படின்ட்டு போய் பேசணுமா பகவானிடத்தில். இப்படி அந்த பகவானை பார்த்துட்டே இருக்கணுமா. அவனுடைய அர்ப்பணம், அவனுடைய பூஜைகளில் இப்படி அவனோட பேசி பழகி அந்த கிருஷ்ண பக்தியை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் புத்திசாலித்தனம். இப்படி தத் பாதாம்புருகா தியானத்து, பகவான் திருவடி கமலிலே தியானித்து கொண்டு பகவானையே பார்த்து கொண்டு அவன் தியானத்திலேயே தன் வாழ்நாளை கழிக்கணும். தல் லிங்க ஈக்ஷா அர்ஹணாதிபிகி அர்ஹி சர்வேஷு பூதேஷு பாவனா ஆஸ்தக ஈஸ்வரக. எல்லா ஜீவராசிகளின் வடிவமாக பகவான் ஹரியானவன் இருக்கின்றான். அப்படி பாவனை பண்ணணுமா. இது பூதானி மானசா காமஸ்தைஹி சாது மானயேத்து. அதனால் சகல ஜீவராசிகளின் வடிவமாக பகவான் இருக்கிறதுனால எல்லாருக்கும் உரிய மரியாதையே நம்ம கொடுத்தே தீரணும். யாரையும் அவமதிக்கக்கூடாது. எல்லாம் பகவானுடைய கோயில். எல்லா ரூபத்துலேயும் பகவான் தான் வாசம் பண்ணுறான் அப்படி நினச்சி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணுமா. பகவானுக்கு கொடுக்குற மரியாதை எல்லா ஜீவராசியும் கொடுக்கணுமா. அதெல்லாம் சொல்கிறாருங்க. ஏவம் நிர்ஜித ஷட்வர்கஹி கிரியதே பக்திரீஸ்வரே வாசுதே பகவதே யயா சம்லபதே ரதிம். யார் இந்த 6 குணங்கள் காமம் குரோத லோபம் மோகம் மதம் ஆசைன்னு இந்த 6 குணங்களை ஜெயிச்சு பகவானுக்கு இப்படி பூஜைகள்லாம் பண்ணுறானோ அவனுக்கு எல்லையற்ற பக்தியை பகவானிடத்தில் அடைகிறான். வாசுதேவே பகவதி யயாசம் லபதே ரதிம் ஏவம் நிர்ஜித ஷட்வர்கஹி கிரியதே பக்திரீஸ்வரே வாசுதேவே பகவதி யயாசம் லபதே ரதிம். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்கிறார், ராய களத்திர பசவः சுதாதயோ கிருஹா மகிம் குஞ்சர கோஷபோதயः சர்வே அர்த்தகாமः க்ஷணபங்குராயுஷः குர்வந்தி மர்த்தியஸ்ய கிளத்து பிரியம் சலாக. ராயன்னா பணமோ நம்ம உறவினர்களோ அல்லது சொத்து சுகங்களோ பசுக்களோ இல்லை நம்ம பிள்ளைகளோ இல்லை பெண் பேத்திகளோ அல்லது வீடோ அல்லது பூமியோ அல்லது நமக்கு யானைகளோ நம்ம சொத்து கஜானாவோ நம்ம பூட்டி வச்ச பீரோவோ எதுவுமே சரி, இல்லை பொக்கிஷ சாலைகளோ
இல்லை இன்னொன்று என்னென்னலாம் நம்ம சொத்து சுகங்கள்லாம் இருக்குதோ, பரம்பராகதமாக வந்த சொத்து சுகம்லாம் இருக்கோ அவ்வளவும் சரி ஒரு க்ஷணத்தில் அழிவை அடைய போகிற க்ஷணபங்குர் ஆயுஷா, ஒரு க்ஷணத்தில் ஆயுஷு வியர்த்தமாக போக இவனுக்கு என்ன திருப்தி பண்ணிட்டோம்? இதெல்லாம் எத்தனை சொத்து சுகங்களும் என்னமா அவனுக்கு சந்தோஷப்படுத்திடும் சொல்லுங்க பார்க்கலாம். க்ஷணபங்குர் ஆயுஷா. அதான் சொல்கிறார், குருவந்தி மத்தியஸ்ய கியத்து பிரியம் சலாகா. அதனால் இவனுக்கு என்னமா பிரியத்தை பண்ணிட முடியும்? ஒரு க்ஷணத்தில் அழியக்கூடிய உயிரை வச்சுட்டு இவனுக்கு என்னமா இவைகள்லாம் இந்த சொத்து சுகங்கள்லாம் அவனை சந்தோஷப்படுத்திட முடியும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகம்தான் வந்து ஆளுங்குடி பெரியவா வந்து இந்த ஸ்லோகத்தை படிச்சுட்டு தான், இந்த ஸ்லோகம் தான் அவருக்கு வைராக்கியத்தை உண்டு பண்ணி 24 வயசில் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டார். துணி அழுந்த கூட தெரியாமல் ஆளுங்குடி பெரியவா. அப்படி துணி அழுந்த தெரியாமல் இந்த ஸ்லோகத்தை படித்து தான் அவருக்கு வைராக்கியமே உண்டாக்கி நேராக காமாட்சிபுரத்துக்கு போயிட்டார். அந்த காமாட்சிபுரத்தில் போன உடனே அங்கே இவரிடத்துல இறங்கி பழகினாங்க எல்லாமே. அப்படி பழகின்னு இருக்கும்போது இதில் நம்ம பூர்த்தி பண்ணிப்போம்.